ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெஸ்ட்டு எழுதுகிறோம், அதே மாதிரி அந்த டெஸ்ட்டில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிறோம். அது வந்து மெயின் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் அப்படின்றது செஞ்சுட்டு, ஸோ கடைசியில் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம டெஸ்ட்லலாம் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த அகாடமி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எங்களுக்கு கொஸ்டின் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டமான கேள்வியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட்டில் வச்சுருவாங்க. ஓகேவா? ஏன் வந்து அந்தந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் வைக்க மாட்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு போகலாம். குரூப் 2க்குனா அதுக்கேற்ற மாதிரி வைங்க. குரூப் 1 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் எடுக்கலாம். ஆனால் குரூப் 4க்கு, குரூப் 2க்கு, குரூப் 1க்காக இருந்தாலும் சரி, எல்லா கேள்வித்தாளுமே ஒரே மாதிரியே இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டெஸ்ட் எழுதும்போது நம்ம மனசில் ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்னாலே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மனநிலையை நமக்குள்ளேயே உருவாக்கிக்கிறோம். அந்த கொஸ்டின் பேப்பராக அது எழுதுறதுக்கு முன்னாடி இது எப்படியும் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியும் அங்கங்கே உள்ள பாயிண்ட் தான் எடுத்து வைப்பாங்க. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதில் ஒரு 10 கொஸ்டின் எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட் இருந்துச்சுன்னா 15 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அன்வான்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம். அப்போ இந்த கொஸ்டின் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டெஸ்ட்டுக்கு நல்லா தான் போவோம். அந்த 2 டெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடுத்த கொஸ்டினும் இப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும்னு என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸாமுக்கு அந்த கேள்வித்தாளை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மனசில். அதே மாதிரி அதே ஒரு நோக்கத்தோட, அதே ஒரு எண்ண ஓட்டத்தோட நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ லட்டாக கொண்டாந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு நான் எல்லா கொஸ்டினும் லட்டு அப்படின்லாம் சொல்லலை. அதில் அங்கங்கே செக் இருக்கும். அந்த செக்கு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் டெஸ்ட் வைக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போதும் எந்த ஒரு மனநிலைக்கு போயிடுறோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கே போயிடுறது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எழுதுறது ஒரு குரூப் 4 எக்ஸாம், ஒரு 10th லெவல் எக்ஸாம். ஓகேவா? அதே மாதிரி குரூப் 2னா டிகிரி லெவல் எக்ஸாமு, குரூப் 1 யூபிஎஸ்சி, இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதுக்குன்னு சொல்லி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இந்த குரூப் 4னு வந்து பார்த்தோம்னா வெறும் 10ஆம் கிளாஸ் தான். ஓகேவா? வெறும் 10ஆம் கிளாஸ் தான். அதை தாண்டி எங்கே போவாங்கன்னா, அப்படி எடுத்தாங்கன்னா இந்த 11th 12th. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து 10th வரைக்கும் உள்ள புத்தகத்தை படிச்சிடுறாங்க. ஸோ அவங்கள எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது, ஒரே மார்க்கில் நிறைய பேர் வந்துடுறாங்க. சரி, ஃபில்ட்ரு பண்ணணும்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க, 11th 12thலேருந்து சில கேள்விகள் என்ன பண்ணுறாங்க, உள்ளே எடுத்து வச்சிடுறாங்க. ஓகேவா? அது வந்து ஃபில்ட்ரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டினை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம ரொம்ப எப்படின்னா, ஏதோ ஒரு சாவி வந்து எங்கேயோ தொலைச்சா மாதிரி எங்கெங்கேயோ போய் தேடுவோம்ல, கடைசியில் அது பார்த்தோம்னா பேண்ட் பாக்கெட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சரை வந்து தேடக்கூடாது. எங்கெங்கேயோ மூளையை போட்டு ரொம்ப கசக்கக்கூடாது. எங்கேயோ படித்தோமே, அங்கே படிச்சிருப்போமா, இங்கே படிச்சிருப்போமா, எங்கே படிச்சிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் தேடக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க. பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்ப கொஸ்டினை படிங்க. ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கே ஐடியா வந்துடும். ஓகேவா? விடையை வந்து போட்டு தேடுறேன்ற பேரில் தப்பாக தேடக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில டைம் வந்து கையில் தான் இல்லை காதில் பேனா வச்சுருப்போம். ஓகேவா? அந்த காதில் கண்டக்டர் மாதிரி காதில் பேனா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேனாவை பாக்கெட்டில் தேடுறது, டேபிளில் தேடுறது, சுற்றி இருக்கிறவங்க இடத்துல சுற்றி முற்றி பார்க்குறது இல்லை. கடைசியில் எதார்த்தமாக மண்டையை சொருவோம், என்னடா பேனா காணுமேன்னு பார்த்தா காதுலேருந்து வரும். அந்த மாதிரி தான் விடை அப்படின்றத நீங்கள் தேடவே கூடாது. ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக படிங்க, ஆன்சர் அதுவே வரும். நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அப்படியே உடனே பதட்டமாகிடுறது, ஏதோ எதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பேயை பார்த்த மாதிரி அப்படியே பயப்படுறது. அந்த அளவுக்குலாம் பயப்படவே கூடாது. பயங்கிறது நம்மளுடைய வெற்றியை காலி பண்ணி விட்ரும். ஓகேவா? பயத்தோடு ஒரு ஆள் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக அமையாது. அப்படியே நல்ல ரிசல்ட் அமைஞ்சுதுன்னா அந்த ரிசல்ட்டு பயப்படாமல் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் இன்னும் எங்கேயோ போயிருப்பாருன்றது தான் உண்மை. அதுமாரி ஆன்சரை தேடாதீங்க. அதே மாதிரி தரத்தினை அறிதல். 10ஆம் கிளாஸ் எக்ஸாம்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். ஒரு 10வது பையன் எப்படி யோசிப்பான், அதேமாரி யோசிச்சுட்டு போயிடணும். அதேமாதிரி யூபிஎஸ்சினா அதுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? இதில் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு யோசிப்பானோ அந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு அப்படி தான் யோசிக்கணும். அந்த மேக்ஸிமம் கொஸ்டின் இருந்துச்சுனாலே நம்ம பாஸுன்றது நமக்கே தெரியும். ஆனால் அந்த மேக்ஸிமம் கொஸ்டினில் தான் நம்ம தப்பும் பண்ணிட்டு வரோன்றதையும் நம்ம தெரியணும். ஓகேவா? அதனால் தரம் அப்படிங்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். ரொம்ப அறிவாளித்தனமாக யோசிக்கக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம். நமக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிப்போம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு. இப்போ அதை எழுதுறது 10ஆம் கிளாஸ் எக்ஸாம்னாலும் ஏதோ யூபிஎஸ்சி லெவலுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறது. கடைசியில் என் ஆன்சர் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, எனக்கு நான் இதுவே ஃபஸ்ட்டு தோணுச்சு, ரொம்ப யோசித்து இதை மாற்றி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் புலம்பியிருக்காங்கன்னு அப்படின்ற உதாரணத்துக்கு
நானே நிறைய டைம் புலம்பியிருக்கேன் அப்படின்றதான் உண்மை. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் அதாவது இந்த குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சுல, இப்போது நடந்ததில்லை, ஆக்சுவலி இப்போ நடந்தது தான். இப்போ நடந்தது ரைட்டு. அந்த ப்ரிலிம்ஸ் இப்போ குரூப் 2 ஜாயின் பண்ணாங்கல்ல, அதோடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும்போது தன்மணல்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 9வது தமிழ் புத்தகத்தில் அந்த கொஸ்டின் இருக்குது. தன்மணல் அப்படின்னா தன்மை கூட்டல் மணல் அப்படின்னு பிரித்து மை விகுதி வந்திருக்கு. ஓகேவா? அது வந்து பார்த்தோம்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடணும். இதை நான் நிறைய டைம் படிச்சிருக்கேன், ஏகப்பட்ட டைம் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நான் எப்படி வந்து ஒரு அறிவாளிங்கிறத இந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ணணும்ல. நீ சாதாரணமாக தன்மணல்னு ஒரு கொஷின் கேட்டுட்ட, ஆனால் நான் யார்? நான் வந்து ரொம்ப அறிவாளி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி அது எப்படி நம்ம யோசித்தேன்? நம்ம தண்ணீர்னு சொல்கிறோம்ல, குடிக்கிற நீரை வந்து தண்ணீர்னு சொல்கிறோம். தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அதனால தான் சுடு தண்ணின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நீர் எப்படி சூடாகவும் இருக்க முடியும், கூலிங்காகவும் இருக்க முடியும், குளிராகவும் இருக்க முடியும் அப்படின்றதுனால நீர்னு தான் சொல்லணும். ஓகேவா? தண்ணீர்னா குளிர்ந்த நீர், சுடுநீர்னா சுடும் நீர், அதாவது ஹீட்டு அப்படின்னு அர்த்தம். சுடு தண்ணின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்லி நமக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் புத்தகத்தில் இருக்கும். நான் இது எப்படி யோசிச்சேன்னா, தன் அப்படின்னா குளிர்ச்சி தானே, மணல் அப்படின்றது மணல். ஓகேவா? நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல மணல், அந்த மணல். அப்போ நான் யோசித்த விதம் என்னென்னா, குளிர்ந்த மணல், குளிர்கின்ற மணல், குளிரும் மணல். பாருங்கள், வினைத்தொகைக்கும் இது எல்லா ஆப்ஷன் ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுதா? கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்மார்ட்டாக யோசித்தோம்னா ஸ்மார்ட்டாக ஒரு ஆன்சரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது உல்ட்டாவாக இருக்கும். குளிர்ந்த மணல், குளிரும் மணல், குளிர்கின்ற மணல். போடுற ஆப்ஷன் பி வினைத்தொகை அப்படின்னு சொல்லி வினைத்தொகையை போட்டுட்டு வந்தால் வெளியில் வந்து பார்த்தா என்னடா இது சும்மாவே பிரிச்சிருக்கலாமே, நான் தன்மை கூட்டல் மணல் பண்பு தொகைன்னு போட்டிருக்கலாமே. இதை நான் தன்னுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி, அதுக்கு குளிர்னு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி, குளிர்ந்த மணல், குளிர்ன்ற மணல், குளிரும் மணல் 3 காலத்துக்கு அதை நான் பொருத்தி பார்த்து வினைத்தொகைன்னு தப்பாக போட்டது எதனால்? ப்ரில்லியண்ட்டாக யோசித்த அந்த விஷயத்தினால. ஸோ அதனால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாலாம் யோசிக்காதீங்க. இந்த விஷயம் ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது. மனநிலை அப்படிங்கிறது கொஸ்டின் வந்து ஈஸி தான். இது நான் சொல்கிறேன், அது வந்து டெஸ்ட்டில் வேணால் கஷ்டமாக நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க, அது வந்து உங்கள் பிரச்சனை. ஓகேவா? ஆனால் எக்ஸாம் ஹாலில் கேள்விங்கிறது ஈஸியாக தான் இருக்கும். அங்கேயும் வந்து கஷ்டம் அப்படிங்கிற மனநிலைக்கு வரக்கூடாது. இன்னொன்று, ஆன்சரை போட்டு எங்கெங்கேயோ அமெரிக்காவுக்கு, ஜப்பானுக்கு, சைனாவுக்குலாம் போடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற இந்த தூத்துக்குடியில் தான் இருக்கும் ஆன்சர். ரைட்டா? அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தரம் அறிதல், தரத்தை பிரிக்கணும். இது வந்து 10th லெவல் எக்ஸாம் இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓவர் பிளியண்ட்டாக யோசிக்கக்கூடாது, அறிவாளித்தனமாக யோசிக்கக்கூடாதுங்கிறத தாராளமாக நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதுக்கு என்னையே உதாரணமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ரில்லியண்ட்டாக யோசித்தோம் அப்படின்னா அது 95% நமக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.